கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இந்த கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திர நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் இந்த கன்னி ராசியில் இருக்குங்க. இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் பகவானுங்க. புதன் பகவான் இவங்களுக்கு ராசிநாதனாக வரனால இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. இந்த கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜாப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. நிறைய புகைப்பட கலைஞர்கள் இந்த கன்னிராசியில் இருப்பாங்க. அதே மாதிரி ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசியில் இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரங்களை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக வச்சுக்கணும், அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து இவங்க சந்தோஷப்படக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கன்னிராசிங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியிலேயே வந்து கேது பகவான் இருக்காருங்க. அப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு நிதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் நிதானத்தோடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குறாருங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் நிதானமாக செய்கிறது உங்களுக்கு எப்பயுமே ஒரு மிகச்சிறந்த சிறப்பை கொடுக்கும். அவர் வந்துட்டு சின்ன சின்ன தடைகளை கேது பகவான் கொடுத்தாலும் ஆன்மீக நாட்டத்தை அதிகரிப்பாருங்க. குருவோட பார்வையும் உங்கள் ராசியில் படுறதுனால கேதுவால் ஏற்படக்கூடிய சிறிய தடைகள் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும். அதே மாதிரி செவ்வாயோட பார்வை வந்து படுதுங்க. செவ்வாயோட பார்வை படுறதுனால நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களோட மூத்த சகோதரர்களாகட்டும் உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரனுங்க. இந்த சுக்கிரன் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார். அப்போ பணவரவு நிறையாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இருக்குங்க. அடுத்து 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு, குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 3ஆம் அதிபதி உங்களுக்கு மாதத்தில் 10 நாள் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கம்யூனிகேஷன் இடம் 3ஆம் இடம், முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடம்னு சொன்னேன். அப்போ பேச்சை மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு, அதாவது டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸு, கன்சல்டண்ட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் நிலத்துக்கான காரகன், நிலத்தின் மூலியமாக உங்களுக்கு பணம் வருவாங்க. ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு ஆசைங்க, என்னால் கட்டியே முடிக்க முடியலைங்க, பாதி வீடு கட்டிட்டேங்க, அதுக்கு மேலே என்னால் முடியலைங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி வக்ரமாக இருக்காரு. திடீர்னு ஒரு லோன் கிடச்சி நீங்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து கிடைக்க போகுது. அடுத்து 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க, செவ்வாயோட பார்வைப்படுதுங்க. அப்போ 4ஆம் இடத்துல தாய் மூலியமான சொத்துக்கள் வரணும் அப்படின்ட்டு இருந்தால் அது இப்போ வரக்கூடிய ஒரு யோகம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வெளியூரில் வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, அவங்களுக்கும் அது வந்து இந்த காலம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்காரு. இந்த 5ஆம் இடமான மகரத்தை குரு பார்க்குறாருங்க, செவ்வாய் பார்க்குறாரு, புதன் பார்க்குறாரு. இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு. அதாவது உங்களோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்புங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு நன்மை போகுதுங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் கிடைக்கும். அதனால் இந்த மாதம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு இது வரைக்கும் போகாதவங்க இந்த மாதம் போய் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள், நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 5ஆம் இடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்ங்க. நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. அடுத்து 6ஆம் இடம், 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்றிருக்கிறார், ஆட்சி பெற்ற புதன் பார்க்குறாருங்க. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். 6ஆம் இடத்துல புதன் பார்வைப்படுறதுனால லோன் கிடைக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் திடீர்னு ஒரு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதன் மூலியமாக உங்கள் தொழிலை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் வீடு நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கொஞ்சம் கால்வலி வர்றது, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கோர்ட்டு கேஸ் வம்புவழக்குகள் இருந்ததுன்னா இந்த மாதம் திடீர்னு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய மாதமாக இருக்குது. அடுத்து 7ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்குதுங்க. ஆனால் சுக்கிரனும் வந்து பார்க்குறாரு. அது 7ஆம் இடத்துல கேது இருக்குது. ராகு கேதுக்கள் ஒரு தொடர்பு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லாத அமைப்புங்க. கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ள
ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே சிறப்புங்க. அடிக்கடி உளுந்து தானம் பண்ணிக்கிட்டு வாங்க. குறிப்பாக மாற்று மதத்தினருக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள். திருமணம் ஆகாதவர்களும் அடிக்கடி உளுந்து தானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்து வந்து 8ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்து 9ஆம் இடத்துல குரு செவ்வாய் சேர்க்கைங்க. குரு மங்கள யோகத்தை பாக்யஸ்தானத்தில் கொடுக்குது. வெளிநாடு போகணும்னு நீண்ட நாளாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த கன்னிராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகங்க. அதே மாதிரி இப்போ ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் காத்துட்டு இருந்தால் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. அடுத்து 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வர போகிறாருங்க. நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கவங்க, உங்கள் சகோதரர் தொழில், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 11ஆம் இடத்துல புதன் வக்ரம் பெற்று இருக்கார். அப்போ சாஃப்ட்வேர் துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலியமாக பணவரவு, பிஸ்னஸ் மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லா இருக்குங்க. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் முக்கூட்டு சேர்க்கை இருக்கிறனால விரயம் அதிகமாகும். அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லது இந்த கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 78% இந்த மாதம் நல்லா இருக்கு. இன்னும் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. இதனால் கணவன் மனைவி உறவு மேம்படும். அது மட்டும் இல்லாமல் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணும்போது இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு மாதமும் உங்களோட ராசிக்கான மாத பலன்களை நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோங்க. உங்களோட வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க. இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு ஒரு லைட் இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 1ஆம் தேதி சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு. பயிற்சி ஆகி ஆவணி மாதம் முழுவதும் எந்த இடத்துல அவர் பயிற்சி ஆகுறாரோ அதே இடத்துல இருக்கார். ஓகேங்களா, இது வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி. ரெண்டாவது வந்து பாருங்கள், ஆவணி மாதம் 6ஆம் தேதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகிறாரு. கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆகி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு 19ஆம் தேதி, அதாவது ஆவணி மாதம் 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி வந்து உட்கார்றார். ஓகேங்களா, இது வந்து 2வது பயிற்சி. 3வது பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்காரு. அதாவது ஆவணி 10 வரைக்கும் குருமங்கள யோகத்தில் இருக்காரு. ஆவணி மாதம் 10 வந்து பார்த்தீங்கன்னா குருலேருந்து பிரிஞ்சு அதுக்கு பக்கத்து ஸ்தானத்துக்கு போய் உட்கார்றாரு. இது ஒரு பயிற்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து கேதுவோட இணையிறாரு. இது வந்து சுக்கிர பயிற்சி. வீடு வந்து அந்தந்த ராசிகளை சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். சரிங்களா, இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கான பொதுவான ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு. இப்போ இதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டோன்னே ஒரு சிலர் கமெண்ட்டில் போடுவாங்க, மேடம் நீங்கள் 10 விஷயம் சொன்னீங்க, அதில் எங்களுக்கு 8 நடந்துச்சுங்க, 2 நடக்கலை அப்படிம்பாங்க. ஒரு சிலர் வந்து 2 தாங்க நடந்துச்சு, 8 நடக்கலன்பாங்க. ஒரு சிலர் ஒன்றுமே நடக்கலை அப்படிம்பாங்க. இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? நம்மளோட ஜாதக அமைப்பு தாங்க காரணம். ஜாதக அமைப்பு, நம்மளோட தசா புத்தி, நம்ம கிரகங்களோட சேர்க்கை, கிரகங்களோட பார்வை, கிரகங்களோட நின்ற இடம், இதெல்லாம் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலன்கள் மாறுபடுங்க. நானும் இல்லைங்க, எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தான் சொல்கிறோம். ஸோ இதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தோணும், இப்போ இண்டிவிஜுவலாக என்னோட ஜாதகத்தை நான் ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து கால் பண்ணாதீங்க, ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க, என்கிட்ட பேசிக்கலாம். வரிசையே வந்து பாருங்க ஆவணி மாதம் ராசி பலன் தாங்க பேசிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இப்ப என்ன ராசி என்ன லக்னத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னியா ராசி கன்னியா லக்னம். இந்த கன்னி ராசின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தாங்க பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த கன்னி ராசி அன்பர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதனோட ஆதிக்கம் இருக்கவங்க, நல்ல வசீகரமான தோற்றத்தை உடையவங்க, பெருசா எதுவும் பேச மாட்டாங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த விஷயத்தினோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸை வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு புத்திசாலியான இந்த கன்னியா ராசி கன்னியா லக்ன அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரக பொசிஷன், அதாவது பிளானெட்டரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாங்க. ஜென்ரலாக வந்து பாருங்க, இந்த கன்னியா ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா
லக்னத்திலே சுக்கிரன் இருக்காரு. அதாவது லக்னத்திலே கேதுவன் சுக்கிரன் இணைவு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி 8. அதாவது ஆவணி 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லக்னத்திலே கேது மட்டும் இருக்காரு. ஆவணி 8 சுக்கிரன் வந்து சேர்ந்து இணைஞ்சிடுறார். ஓகேங்களா. 6ஆம் பாவத்தில் சனி, 7ஆம் பாவத்தில் கலத்திரஸ்தானத்தில் ராகு. ஓகேங்களா. 9ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 9ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தில் குருவும் செவ்வாயும் ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இணைஞ்சிருக்காங்க. அது குருமங்கள யோகம். ஆவணி மாதம் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பிரிஞ்சு 10ஆம் பாவத்துக்கு போறார். ஓகேங்களா. இதுதான் உங்களோட பிளானட்டரி பொசிஷன். 12ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன் வக்ரகதியில் இருக்காங்க. இந்த மூணும் வந்து கம்பைன் ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆவணி மாதம் 8 சுக்கிரன் வந்து 12ஆம் பாவத்திலேருந்து கேதுவோட வந்து இணைகிறாரு, பாபரோட வந்து இணைகிறாரு, சுக்கிரன் நீச்சம் ஆகிறார். இதுதான் வந்து பிளானட்டரி பொசிஷனுக்கு. சரி, இப்போ கன்னி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவத்தில் இருக்காரு. இதனால என்ன உங்களுக்கு ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு பிரயாணம் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா. நீண்ட நாள் ஒரு பிளான் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த மாத காலகட்டம். சரிங்களா. அதே மாதிரி பாருங்க, தந்தையினோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. பொதுவாகவே கன்னியாராசி ஓரளவுக்கு தூங்கிடுவாங்க. இந்த மாதம் நல்லா தூங்குவீங்க அப்படின்னா என்ன, ஓரளவுக்கு நல்ல நிம்மதியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்க, பல வருடமாக வைத்தியம் பண்ணிகிட்டே இருக்கும், பெருசாக ஒன்றும் இல்லைங்க, குழந்தை பற்றி யோசிக்கிறதே விட்டுடலான்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் நீங்கள் சலிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா. இந்த மாதம் காலகட்டம் அது வந்து குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரத்துக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சுப செலவு அப்படின்றது இருக்கும், சுப விரயம் அப்படின்றது இருக்கும். மேபி நீங்கள் கன்னியாராசி கன்னியா லக்னம் உங்களுக்கே வந்து ஒரு கல்யாணமாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு கல்யாணமாக இருக்கலாம். ஆக மொத்தம் சுப செலவு சுப விரயம் என்றது 90% வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இந்த கன்னியாராசி கன்னியா லக்ன அன்பர்களுக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இந்த புதன்னால என்ன காம்ப்ளிகேஷன் வரும்? ஒன்றும் இல்லைங்க. புதன்னால 6 to 19 வரைக்கும் ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு மனசஞ்சலங்கள் அவ்வளோதான் வரும். லைட்டாக வந்து கொஞ்சம் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும், ஹெல்த்தில் ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் 19க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுய தொழில் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதில் மெயின்மை அப்படின்றது வரும். மாத கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க. புதன் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பொசிஷனில் நம்மளுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், தொழிலை மாற்றலாமா, இடத்துல மாற்றலாமா அப்படின்னு தோணும். பொதுவாக தொழில் மாற்றம் அப்படின்றது நீங்கள் ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி பாருங்கள். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கப்பல் நின்றுட்டா வந்து நடுக்கடலில் கப்பலை தள்ளுற வேலை மாதிரி கிடச்சிடும். ஸோ அந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம், அனலைஸ் பண்ணி போகிறது பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம ரொம்ப நாளாக ஏதோ ஒரு நம்ம செய்யாத ஒரு தப்புக்காக கஷ்டப்பட்டோம், அசிங்கப்பட்டோம், அவமானப்பட்டோம். இந்த மாதிரிலாம் சில கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது இதான் சொன்னாங்க, என்ன மேடம் நான் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன் மேடம், என்ன கன்னியா ராசியை மட்டுமே பிறக்கக்கூடாது, ராசியை மாற்றிடலாமா இப்படிலாம் கேட்டாங்க. ஸோ கவலைப்படாதீங்க. தலைகுனிவு அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா மாறக்கூடிய காலகட்டம். ரொம்ப நாள் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, நல்ல மருத்துவம் வந்து ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ டோன்ட் வரி. ஆன் தி ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்னியா ராசி கன்னியா லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆனால் இந்த சுக்கிரன் நீச்சம் அதனால் என்ன ஆகும், பெருசாக ஒன்றும் இல்லை, பொருளாதாரத்தில் கொஞ்சம் விரையும். பொருளாதாரம் நம்ம வந்து இப்போ ஒரு வீடு ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒன்றுத்துக்கு 4-5 முறை நல்லா செக் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறீங்கன்னா பார்த்து கொடுக்கணும், இல்லைனா வந்து அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கான காலகட்டம். அதுவும் லேடிஸ் கிட்ட வாங்குறீங்க, லேடிஸ் கிட்ட நாங்கள் இங்கே காசு கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஏமாற்றப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த சுக்கிர நீச்சமாக இருக்க காலகட்டம். அதுவும் 100% கிடையாது, ஜஸ்ட் 1-2 பேருக்கு தான், 100ல் 1-2 பேருக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். பொதுவாகவே சுக்கிர நீச்சம் அப்படின் போது நம்மளுக்கு விரையும் வருங்க, செலவு நிறைய வரும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த மாதத்தில் சுப வரையும் 90% வரும்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. ஆக மொத்தம் இந்த கன்னியா ராசி கன்னியா லக்ன அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமோகமாக இருக்குது. சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, நெகட்டிவ்ஸும் பாசிட்டிவும் சேர்ந்தது தானே வாழ்க்கை. அந்த சின்ன சின்ன நெகட்டிவ்ஸை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஆவணி மாதத்துடைய பலாபலன்களை மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பாக பரிகாரத்துடன் சொல்லிட்டு இருக்கோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போவது கன்னிராசி நேயர்களுக்கு. கன்னிராசி நேயர்கள் எப்படி அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் தட்டு தடுமாற்றம் இல்லாமல் நல்ல புத்தியோட யோசனையை செஞ்சு தான் நீங்கள் செயல்பாட்டுக்கே கொண்டு வருவீங்க. அவ்வளவு சீக்கிரமாக ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டீங்க. ஏன்னா சில எதிர்பார்ப்புகள் இருக்கா இல்லையா,
இவங்க எப்படி பழகுவாங்க அப்படிங்கிறது முன் யோசனை உள்ளவங்க நீங்கங்க. தெரியும் எனக்கு உங்களை பற்றி. உங்களுடைய கிரகங்கள் எப்படி இருக்குது, கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் கன்னிராசிக்கு ஆவணி மாதம், இந்த முகூர்த்த மாதம் என்னென்ன தரப்போகுது அப்படின்னு பார்க்கலாம். கேது பகவான் வேற இருக்கிறாருங்க. பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்தோம். பரவாயில்ல, இந்த மாதம் நல்ல மாதமாக நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இருந்தாலும் அது விசேஷமான அமைப்பு தான். தன்னகத்தே இருக்கக்கூடிய சூரியன் தலைமைத்துவத்தை கொடுப்பார். அதே போல புதன் பகவான் மறைந்த போதுதான் நிறைந்த ஒரு அறிவு, ஞானம், கல்வியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இது மாதிரி ஜோதிடராக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு என்ன விஷயத்தை கொடுக்கும் கொடுக்காது அப்படிங்கிறத தெரியும். என்னதான் நம்ம ஜனன ஜாதக கிரகங்கள் அமைப்பில் இருந்தாலும் தசா புத்தி சப்போர்ட் பண்ணணுங்க. இது உங்களுடைய ஜாதக கட்டத்தை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கணும். அப்போ முகூர்த்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க காத்திருக்குது. நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். சில சோம்பேறித்தனமாக இருந்திருப்பீங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்பப்போ போயிருக்கோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் மனசஞ்சலம் படாதீங்க. ஏன்னா உத்தர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் பயணிக்கக்கூடியது உங்களுடைய ராசி. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம் சுமாராக இருக்குமா? இல்லைங்க, நல்ல 80% நல்லா தான் இருக்கும். உடல் ஆரோக்கியம் மெதுவாக சரியாயிரும். ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேர் என்ற ஜாதகம் பார்க்க வரும்போது சொன்னாங்க. அதனால் இந்த மனசங்கடத்திலிருந்து நீங்குவதற்கு பரிகாரமும் இந்த பதிவில் நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்க மேற்படிப்பு படிப்பதற்காக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸ் செய்கிறதுக்காக, அல்லது அடுத்த விஷயம் நம்ம இன்னும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக நம்ம போடுறோங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் அற்புதமான காலகட்டங்கள். கடன் தொந்தரவு இதுவரை இருந்துச்சுங்க அப்படின்னா படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணக்கூடிய அமைப்பை, மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் இனிமே நடக்கும் இந்த ஆவணி மாதங்க. ஆவணி மாதத்தில் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் எப்படிங்கும்போது கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, நடைபெறும். நிச்சயதார்த்தமாவது நடைபெறக்கணும். ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்கு சொல்கிறதான். ஏன்னா முகூர்த்த மாதம் வரதே கஷ்டம். இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10 முகூர்த்தம் மேலே வருது. அது நமக்கு கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய நட்சத்திரத்துக்கோ ராசிக்கோ சந்திராஷ்டமாக வரக்கூடாது. இத்தனை நம்ம பார்த்து தான் முகூர்த்தம் தேதியெல்லாம் குறிக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு அந்த நாள் செட் ஆகும், செட் ஆகாது. அது இல்லாமல் 3 மாதம் 5 மாதம் முன்னாடியே நம்ம மண்டபமெல்லாம் புக் பண்ணக்கூடிய அமைப்பு. ஏன்னா இதிலேயே நம்ம கேட்டுட்ருக்குறோம். ஸோ அதனால் இத்தனை பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க. அப்போ மக்களுடைய மனக்குறையை நீக்கணும்னா நம்ம கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வச்சு இந்த மாதமே கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு 10 காசு அதிகமாக செலவானாலும் பரவாயில்ல, செஞ்சுக்குங்கன்னு சொல்லி நம்ம வலியுறுத்தி சொல்லக்கூடிய அமைப்பில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு காரிய ஜெயம் உண்டாகக்கூடிய அமைப்பு. காரிய தடை இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு. கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கனால இந்த மகா சங்கட சக்தி வருது. அதை நீங்கள் கன்னிராசி நேயர்கள் கண்டிப்பாக நல்ல வழிபாடு எடுங்க. நல்ல விரதம் இருந்து ஆகம விதிப்படி நல்ல ஒரு பிரசித்த பெற்ற கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு நீங்கள் என்னென்ன ஒரு 7 பொருட்களாவது வாங்கி கொடுங்க. அது என்னன்னு நீங்கள் கேளுங்க. டிஸ்பிளேல என்னோடய ஃபோன் நம்பர் வருது, நம்ம விளக்கம் கொடுக்குறோம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு மேற்கொண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா வழியிலேருந்து நல்ல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சி நடக்குது, சொந்தத்திலேருந்து ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னு உங்களுக்கு நற்செய்தி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. குழந்தைங்க கொஞ்சம் கவனமாக, மாணவர்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கணும். நேரமாக எந்திரிச்சு அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய விஷயம் பார்த்துக்கணும். அதே போல் சிலருக்கு தலை சார்ந்த ஒரு நோய் நொடியோ அல்லது தலைவலியோ இருக்கும், கண்ணாடி போகக்கூடிய அமைப்புகளோ இருக்கலாம். அவங்கெல்லாம் கவனமாக போயிட்டு முன்கூட்டியே நல்லா செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க அவசியம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கிரக கோச்சார அமைப்பை வச்சு சொல்கிறோம், தெரிஞ்சுக்குங்க. தொழிலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் உண்டுங்க. அதே போல் எக்ஸ்ட்ரா நீங்கள் செய்யக்கூடியவங்களும் செய்யலாம். அதிக முதலீடு எடுத்து ஒரு கோடிக்கணக்கில், குரோர் கணக்கில் செய்யக்கூடியவங்க சில மாதங்கள் பொறுத்திருந்து நீங்கள் செய்கிறது நல்லது. ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம். ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 60%ங்க. கவனமாக நல்ல நாள் நட்சத்திரம்
ஓரை இதெல்லாம் பார்த்து சொல்லணும். அதே போல் பஞ்சப்பட்சியெல்லாம் பார்த்து நம்ம சூட்சுமமாக சில விஷயங்களை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் அடியேன்னு பார்ப்போம், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு சிறப்பான மாதமாகவும் ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் இந்த முகூர்த்த மாதமான ஆவணி மாதத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு வழிபாடு சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. இந்த கன்னிராசி நேயர்கள் விநாயகர் வழிபாடு, மகா சங்கடகர சதுர்த்தி வழிபாடு சொன்னோம். அதில் 3 விதமான மாலை வாங்கி அருகம்புல்லு, இதே போல் இன்னும் என்னென்ன பூக்கள் உங்களுடைய நட்சத்திரம் சார்ந்து வழிபாடு எடுக்கணும் அதை நீங்கள் கேட்டுக்குங்க. என்னென்ன வழிபாடு எடுக்கிறோமோ அது அத்தனையும் நம்ம குலதெய்வத்துடைய அனுகிரகத்தோடு எடுக்கணும். அப்போ குலதெய்வத்துடைய அனுகிரகம் வேணும் அப்படின்னா நீங்கள் அமாவாசையில் ஒரு வழிபாடு இந்த ஆவணி மாதம் செஞ்சுக்குங்க. சிறப்பான மாதமாக அமையும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தன்னுடைய கண் இமைகள் மூலமாக அனைவரையும் கவர்ந்திழுக்கும் ஆற்றலும் சக்தியும் கொண்ட ராசி தான் கன்னி ராசி. எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீ நம்ம ஒரு பொதுவாகவே மக்கள்கிட்ட பேசுகிற பழக்கம் உண்டு. அவனை சுற்றி மட்டும் ஒரு வட்டாரம் இருக்குடா, பெண்கள் அவனை சுற்றியே இருக்காங்கடா. ஒரு கன்னிராசி பெண்ணாக இருந்தாலும் அவங்கள சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் இருக்கும். அது ஏன் இருக்குடா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவன் கன்னிராசிக்காரனாக இருப்பான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அந்த இடத்தில் கன்னிராசியில் வலு இழந்தாலும் புதனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால கன்னிராசிக்கு ஒரு அற்புதமான ஈர்ப்புத்தன்மை உண்டு. ஸோ அந்தளவுக்கு ஒரு வலிமை கொண்ட கன்னிராசினர்களுக்கு இந்த ஆவணி மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பணத்துக்காண்டி ஒரு தொழில் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த பணம் வந்தால் தான் என்னால் தொழில் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நமது கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற ஒரு பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஏன்னா சுக்கிரனே உங்கள் ராசிக்கு உள்ளே வராரு. உங்கள் வரப்போகிற சுக்கிரனே குரு பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கன்னிராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. தொழில் புதிய முயற்சிகள் நடைபெறுவதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். அது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது, என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க, இல்லை என்னுடைய கணவர் புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக உங்களுடைய கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, அல்லது உங்களுடைய மனைவி உங்களை புரிந்து கொண்டு அன்பு செலுத்துவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் கல்வியில் மாணவர்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவார்கள். படிப்பில் கவனம் செலுத்தணும். உறுதியாக பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் ஒரு விஷயத்தை படித்தா இன்னொரு முறையை திரும்பி ஒரு முறை படித்து அதை பரீட்சையாக இருந்தாலும் சரி, அல்லது வாத்தியார் கேட்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு 2 முறை படித்துக்கொள்வது அவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றம், முன்னேற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதேபோல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம். பெண்கள் தன்னுடைய முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும் போது தனிமையில் போராடணுமா? கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெண்களாக இருந்தாங்கன்னா ஒரு தனிமையிலேயே போராடுறேன் சாமி, நானும் எவ்வளோ முயற்சி எடுக்கிறேன், எனக்கு மட்டும் ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் எப்பயுமே கன்னிராசிக்கு உண்டு. ஸோ அந்த மன அழுத்தத்தை விட்டு நீங்கள் பெண்கள் வெளியே உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நான் இருக்கேன், இந்த மாதம் நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ அதேபோல் மகிழ்ச்சியான மாதமாகவும் பெண்களுக்கு இருக்கும் என்பது உண்மை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வேலையில் கவனம் செலுத்துங்க. வேலையில் இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. யாரெல்லாம் இடமாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பயன்படுத்திக்கோங்க. இடமாற்றமே இந்த மாதம் பண்ணக்கூடாது, நான் இந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக வேலையில் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. யாரை நம்பி வேலையை விட்டுட்டு நீங்கள் அவங்க செய்வாங்கன்னு நினச்சி போயிடக்கூடாது. உங்கள் வேலையை நீங்கள் முடிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது. ஸோ அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. காதலை போய் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு மாட்டிக்கிறக்கூடாது. காதல் இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தையும் கவனமும் செலுத்த வேண்டிய காலகட்டமாக உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மேலும் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70% மகிழ்ச்சியையும் 30% கவனத்தையும் கொடுக்க போகுதுங்கிறது உண்மை. நீங்கள் சரியான முறையில் ஒரு நிதானமாக இருந்தீங்கன்னா வெற்றி உண்டு.
இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கும் முருக பகவான் வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் தெற்கே அமர்ந்திருக்கும் முருகன் கோவிலில் சென்று மனசார நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொது பலன்களை பார்த்துருக்கீங்க. அதாவது ஆவணி மாதத்தில் இந்த கிரக அமைப்புகள் வைத்து உங்களுக்கு பொதுவாக என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த பலன்களுடைய செயல்பாடு பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20% ஒரு 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்க போது, எந்தெந்த விஷயங்களையும் கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஆனால் நம்மளுடைய மனசில் சில கேள்விகள் இருக்கும். எப்போ கல்யாணம் முடியும், எப்போ ஒரு வீடு கட்டுவோம், எப்போ கடன் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம், எப்போ என்னுடைய குடும்பம் ஒற்றுமையாகும், நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும் இப்படின்னு சொல்லி ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாதகராக இருந்தாலும் சரி, நம்ம கேட்டோம்னா அவங்க கேள்விகள் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ மனசில் உள்ள அனைத்து விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும், ஜாதக ரீதியான விஷயங்களை மிக துல்லியமாக ஆராயணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்படும். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு ஜாதக பலன் மிக துல்லியமாக கணித்து கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு விடைகளை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய வாழ்க்கை பலனை தெரிஞ்சுக்கிற முடியுமா, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா, எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய பெற்றோர் எனக்கு ஜாதகம் எழுதலை, இல்லை பிறந்த தேதிலாம் தெரிய மாட்டேங்குது, அல்லது பிறந்த தேதி தெரியும் பிறந்த நேரம் தெரியல, இப்படி பல குழப்பங்களும் நேயர்களில் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா, ஜாதகமே இல்லைனாலும் உங்களுடைய கேள்விக்கான நேரத்தை அடிப்படையாக கொண்டு அல்லது உங்களுடைய பிரசன்னம் மூலமாகவும் உங்களுக்கு ஜாதக பலனை மிக துல்லியமாக உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்து குறிப்பிட முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ கட்டாயமாக மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கட்டாயமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக ஒரு அற்புதமான ஒரு காலமாக மாற்றுவதற்கான வழிபாடு முறைகள் மற்றும் பரிகார முறைகளை உங்களுக்கு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தற்போது உங்களிடம் வாழ்த்து கூறி விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்னென்னா ஆவணி மாத பலன்கள், கன்னி ராசிக்கு உண்டான ஆவணி மாத பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் புதன் பகவானை அவருக்கு பிடிச்ச நண்பரான சூரியனோட வீட்டில் சிம்மத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவர் சுக்கிரனோட சுக்கிரனும் அவருக்கு பிடிக்கும், சூரியனுக்கு அவருக்கு பிடிக்கும். அதனால் நீங்கள் அதாவது புதன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. இதனால் அதாவது உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனால உங்களோட அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் அதெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்கள் ராசியில் கேது பகவான் இருக்கிறாரு. கேது பகவான் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தன பற்றாக்குறையெல்லாம் எதுவும் குறைவு இருக்காது, தன வரவெல்லாம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடம் இயல்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். தனவரவு நல்லாயிருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வாக்கு ஏதாவது யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றக்கூடிய தன்மைகள்லாம் உங்ககிட்ட நல்லாவே இருக்கும். உங்களோட 3ஆம் பாவத்தில் செவ்வாய் தொடர்பு இருக்குது. சனி பகவானோட 10ஆம் பார்வையும் இருக்கிறதுனால அதே மாதிரி 2 பாவர்கள் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் குரு பகவானும் பார்க்குறாரு. இதனால் என்னென்னா அதாவது 3ஆம் இடம் இளைய சகோதரன், தைரியம், வீரியம், இளைய சகோதரன் சொல்லுவோம். அதனால் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணணுன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தொய்வடையும். ஏன்னா முயற்சிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி இளைய சகோதரர்கள் சிறு சிறு மனக்குழப்பங்கள்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் அனுசரித்து போகிறது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது.
அதே மாதிரி உங்களோட 4ஆம் பாவம், உங்களோட 4ஆம் பாவத்துக்கு இயல்பாக இருக்கிறாங்க. சனி செவ்வாய் தொடர்பு, பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு தாயால் அனுகூலங்கள், தாய் மாமன்களால் அனுகூலங்கள், கல்விகள் வந்து நல்லாவே, அதாவது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லாவே இந்த படிப்பாங்க. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 9ஆம் பார்வையாக குரு உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்குறதுனால குழந்தைகளால் வந்து நீங்கள் வந்து கௌரவப்படுத்தப்படுவீங்க. குழந்தைகள் வந்து உங்களுக்கு வந்து பேர் வாங்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்கள புரிஞ்சு நடந்துக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 6ஆம் பாவத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால வேலையில் சிறு சிறு குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக விலகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடம் வந்து கலத்திர ஸ்தானம், கூட்டாளிகள் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம். அது வந்து இப்போ வந்து ராகு பகவான் வந்து சனி செவ்வாய் பாவ தொடர்பு எதுவும் இல்லாமல் இயல்பாக இருக்கிறாரு. அதே மாதிரி குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குரு மாதிரியே தான் நல்லதே தான் செய்வார். கணவன் மனைவிகளே ஒற்றுமைகள்லாம் நல்லாவே இருக்கும். அதேமாரி கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இப்போ வந்து ஆதாயங்கள்லாம் அனுபவிப்பீங்க. அதே மாதிரி நண்பர்களால் வந்து ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 8ஆம் இடம் வந்து சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து திடீர்னு பண கஷ்டங்கள் வரும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து, ஏதாவது பணம் இப்போ கையில் இருக்குது, நம்ம ஏதாவது செலவு பண்ணணும், அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த காலகட்டத்தில் வந்து எதுவும் தன விரயம் எதுவும் பண்ணாதீங்க. திடீர்னு செலவுகள் வரும். அதை வந்து சுருக்கமாக வந்து முடிச்சுக்க பாருங்கள். அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவம் வந்து செவ்வாய் குரு இரண்டு அதாவது 2 சுபர்கள், அதாவது செவ்வாய் வந்து முக்கால் பாவர்னு சொல்லுவாங்க. குருவோட இறைஞ்சு அவரும் சுபர் ஆகிடுவார். அதனால் குருமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களோட தந்தையால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும். தந்தையோட சொத்து ஏதாவது கிடைக்கணும், கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படின்னு இருந்ததெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 10ஆம் பாவத்துக்கு இயல்பாக இருக்கிறதுனால சுப தொடர்பு இல்லை, பாவ தொடர்பு இல்லை. அதனால் இயல்பாக இருக்கிறதுனால 10ஆம் பாவம் என்னென்னா தொழில் ஸ்தானம். தொழில் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே போகும். ஏற்கனவே பிரச்சனையாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வந்து நல்லாவே இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான். அதே மாதிரி உங்களோட 11ஆம் பாவமும் இயல்பாக இருக்கிறதுனால 11ஆம் பாவம் வந்து மூத்த சகோதரம், இளைய மனைவி சொல்லுவாங்க. அதே மாதிரி மூத்த சகோதரன் ஆதாயங்கள் அனுகூலங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 2வது திருமணம், முதல் திருமணம் வந்து சரியில்லை அப்படின்னு விவகாரத்தான இளம் தம்பதியர்கள் வந்து 2வது மறு திருமணமும் இப்போ வந்து ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் பாவத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 சுபகிரகங்கள் இருக்கிறதுனால வெளிநாடு அதாவது செவ்வாயும் பார்க்குறாங்க, சனியும் பார்க்குறாங்க. அதனால் வெளிநாடு போகணும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தடைபட்டு போவீங்க. ஏன்னா சுபர்களும் இருக்கிறாங்க, அசுபரும் பார்க்குறாங்க. கொஞ்சம் தடைபட்டு போகக்கூடிய காலகட்டங்கள் தான் இது. அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இன்னும் ஒரு 5 மாதங்களை தள்ளி போடுறது உங்களுக்கு வந்து நல்லது தரும். நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு வந்து துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதை கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு துல்லியமான பலன்களை பெற்று வாழ்க்கையில் உயருங்க. நன்றி, வணக்கம். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கிற பெரிய ஏற்றமான காலம். பொதுவாகவே பார்த்தோம்னா மாச கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாதத்தினுடைய பயிற்சிகளை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்கள் சொல்லும். சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. இதன் மூலியமாக வெளியூர், மாநிலம், வெளிநாடு போல செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சூரியனாக இருக்கிறதுனால, சுக்கிரனோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், ஒரு ஷார்ட் ட்ரிப் வெளியூர், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.
வேலை நிமித்தமாக செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 6ஆம் அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது வக்கரகதியில் இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதாவது இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 11ஆம் அதிபதி எப்படின்னு 11ஆம் இடத்துல புத பகவான் 10ஆம் அதிபதி இருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 17/8/2024 16/9/2024 வரலும் உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் வர்றார். 26/8/2024 அன்றைக்கி செவ்வாய் 10ஆம் இடத்துல வர்றார். அவர் உங்களுடைய ராசிக்கு 3/8 அதிபதி அப்படின்றதுனால முயற்சிகளில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். செய்யக்கூடிய தொழிலில் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சுக்கிர பகவான் 2ஆம் அதிபதி ராசியிலேயே இருக்கிறதும் குரு பகவானால் பார்க்கப்படுறதும் ஒரு மிகப்பெரிய ஏற்றம். 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றம். ஆனால் அது அவருக்கு நீச்ச வீடாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்தாலேனால் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர இந்த கணிதம் சம்பந்தப்பட்டமாக, அதை தவிர இந்த கணிதம் சம்மந்தப்பட்ட, அதை தவிர லைப்ரரி இந்த மாதிரி புக்ஸ் சம்மந்தப்பட்ட, நோட் புக் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அனலிஸ்ட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இவாளுகள்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் ஆவணி மாதம் அமைய போகிறது. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல அதாவது புத பகவான் இருக்கார். புத பகவான் 31/8/2024 அன்றைக்கி 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு மாறுறார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால மறைந்த புதன் எப்பொழுதுமே நிறைந்த கல்வியை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறதும் தனித்து இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி பெறும். தந்தையின் மூலியமாக திடீர் பணம் வரும். எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் தட்டி போயிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. நவம்பர் வரலும் இந்த சனி பகவான் வக்கரகதி நிவர்த்தி வரலும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு சப்தமத்தில் ராகு பகவான் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர மாற்று மதத்தினர், மாற்று இனத்தினர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பணம் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் நிகழும். இதன் மூலியமாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாகும். ஏன்னா 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் போகிறார். அவரே 8ஆம் அதிபதின்றதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து செவ்வாயின் பார்வையும் குருவனுடைய பார்வையும் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புதிய முயற்சிகள், இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர்கள் மூலியமாக ஒரு அந்யோன்யமான பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் உங்களுடைய பிறந்த ராசிக்கு இன்றைய கோச்சார பிரகாரம் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது 24/8/2024 26ஆம் தேதி 27ஆம் தேதி அதிகாலை வரணும் இருக்குது. அதாவது 26ஆம் தேதி அதிகாலை வரணும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. அதனால் சந்திராஷ்டம காலத்தின் போது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்து இடையாலும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய
அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச இது அதாவது நெல் பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போகும். அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றம் வந்தே ஆகணும். அது தவிர பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் நீங்கள் வாரம் வியாழக்கிழமை எண்ணிக்கை, அதாவது வியாழக்கிழமை எண்ணிக்கை பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நேத்திர தரிசனம் பெருமாளுக்கு பண்ணுவோம். அதை போய் பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல அப்படியே காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். 12 ராசிகளுக்கு உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கன்னிராசிக்காரங்க சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே குருவோட பயிற்சி நல்லதாக இருக்குது. ராகு கேது சுமாரான பலன் இருந்தாலும் குரு பயிற்சியால் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சேர்ந்து நல்ல யோகத்தை தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. அந்த வகையில் நல்ல ஏற்றமான பலன் தான் நடக்க போகுது. பெரும்பாலும் ஆவணி மாதத்தில் கன்னி ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடைபெறும். இது கண்டிப்பான விஷயம். கண்டிப்பாக நடக்கும் கல்யாணம். இது வரைக்கும் தட்டி போயிருக்கோம், பரிகாரம் செஞ்சுருப்பீங்க, அதனால் பலன் இல்லாமல் வந்திருக்கோம். வரக்கூடிய வரன் ஏதோ ஒரு காரணத்தினால அது தள்ளி போயிருக்கோம். அதெல்லாமே இப்போது உங்களுக்கு ஏற்ற வரனாக அமைஞ்சு கண்டிப்பாக கன்னிராசி ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும். இது குருவுடைய பலனும் கிடச்சிருக்கு, அதனால் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் புத்திர பேருக்காக வேண்டியிருக்கவங்களுக்கும் அதுவும் நடக்கும். இந்த 2 விஷயமும் கன்னிராசிகள் நடக்க போகுது. இது ஒன்று சுபமான விஷயங்கள். இது இல்லாமல் ரொம்ப தூரத்துக்கு பயணங்கள் ஏற்பட்டிருந்தீங்கன்னா அந்த பயணங்கள் இப்போ போயிட்டு வரலாம். அதுக்குள்ள நேரம் அமைஞ்சிருக்கு. அந்த பயணத்து மூலிமா பலன் கிடைக்க போகுது. இது இல்லாமல் லாப நஷ்டங்கள் ஒரே சீராக தான் இருந்துருக்கும். கொஞ்சம் இப்போ லாபங்கள் ஏற்றமாக கிடைக்க போகுது. அது தொழிலாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். பெரும்பாலும் வர்த்தகத்துறை, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சொல்லணும், அது மாதிரி பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, இது மாதிரி உள்ள பிஸ்னஸ்ஸு, அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல், ஏஜென்சி, கமிஷன், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த துறையில் உள்ளவங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். அதுதான் நம்ம சொல்லணும். லாபம் ஏற்படும் போது தான் சொல்லணும். நஷ்டம் ஏற்படுறது சொல்லுவாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்போது இந்த துறைகளில் லாபங்கள் ஏற்பட போது அது நீங்கள் கவனமாக கையாளணும்னு தான் சொல்லியிருக்கேன். கவனமாக இருக்கணும். கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்களே பழமொழி. அது மாதிரி உங்கள் என்ன துறையில் இருக்கீங்களோ அதே கவனம் திருப்பணும். வேறு எந்திலும் கவனம் போகக்கூடாது. அது துறை முடிஞ்ச பிறகு அடுத்து தான் பண்ணணும். அப்போது அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு அடிக்கடி ஒரு உடம்பு சில சௌகரியம் போகும். பெரும்பாலும் கால் வலி, முட்டி வலி, இது மாதிரிலாம் ஏற்படும் உங்களுக்கு. அது கொஞ்சம் இப்போவும் வரதான் வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அது பெருசுப்படுத்தாமல் அப்பப்போ தக்க மருத்துவ பரிசோதனை பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டு உங்கள் வேலையில் நீங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய தொகை சேரும். இன்னொரு நாள் இழுவில் இந்த வழக்குகள்லாம் கொஞ்சம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு முடிகிற ஸ்டேஜில் நிற்கும். இவ்வளோ நாள் ஆச்சுப்பா என்னாச்சுன்னு கேட்டிருப்பீங்க. அது கண்டிப்பாக சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு பெருமாள் வழிபாடு பெருமாள் சொல்லப்பட்டு பெருமாள் தாயார் வழிபட்டுவாங்க. புதன்கிழமை பெருமாள் வழிபட்டுவாங்க. வெள்ளிக்கிழமையில் தாயார் வழிபட்டுவாங்க. சனிக்கிழமையில் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடுங்க நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் பண்ணிட்டு வரதா. இது இல்லாமல் 5 முக, அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர் அந்த வழிபாடு பண்ணால் இன்னும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. தான தர்மங்கள் பண்ணும்போது ஏழைகளுக்கு துணிமணி ஆடைகள் வாங்கி கொடுக்கலாம். தைத்த ஆடைகள் கூட வாங்கி கொடுக்கலாம், தப்பு இல்லை. அது கேட்டு பார்த்துட்டு கூட வாங்கி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு கூட்டின்னு போய் வாங்கி கொடுக்கலாம். இப்போலாம் அப்படி தான் நடக்குது. எல்லாமே கூட்டின்னு போய் வாங்கி கொடுக்குறாங்க, ஹோட்டலில் வாங்கி கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறாங்க. இது மாதிரிலாம் இப்போ காலம் மாறி தான் நடந்துட்டுருக்கு. அதனால் அது மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு வரலாம். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஏற்றமான காலமாக இருக்க போது. இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். அது இல்லாமல் பெரிய மனுஷ தொடர்பு ஏற்படும், பிரபலமானவங்க தொடர்பு ஏற்படும். அதெல்லாமே பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க அதை விட்டுடுவாங்க. சில விஷயங்களை விட்டுருப்பீங்க, போயிருப்பீங்க. ஆனால் இப்போ வரக்கூடிய அந்த தொடர்பாக இருந்தாலும் அந்த நட்பு உறவாக இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா இந்த நட்பு தொடர்ந்து உங்களுடைய எல்லா வகையில ஏற்றங்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்திங்க. இது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் பிரயாணங்கள் மேற்கொள்ளிட்டு போயிட்டு வருவீங்க. அது மாதிரி போகும்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பாக ஏற்படக்கூடிய அம்சங்கள், ஒரு இறை சின்னம் எடுத்துகிட்டு போகலாம்.
இல்லை பக்தி பாடல்கள் பாடிட்டு அந்த இது கேட்டுக்கிட்டு போகலாம், அதை பாடி வீட்டில் பாடிட்டு போகலாம், மந்திரங்கள் சொல்லிட்டு போகலாம். இது மாதிரி இறை வழிபாடு மூலிமா உள்ள பாதுகாப்பு அம்சங்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அந்த பாதுகாப்பு நல்லது நடக்கும். பிரயாணங்கள் நல்லபடியாக தான் அமைய போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு பண விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் தடுமாறி தான் வந்துட்டுருக்கோம். ஆனாலும் வந்து சேர்ந்துடும். மொத்தமாக வரலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். அதுதான் முக்கிய விஷயம். சொல்லியிருப்பாங்க, என்னங்க நான் கேட்டேன், இல்லைங்க பாதி தரேன், அப்புறம் மீதி பாதி அது ஒரு 2 தடவை 3 தடவை கொடுத்துருங்க, ஆனால் கொடுத்துருவேன் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் கிடைக்க போகுது. அப்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும்னு தெரியுது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து போகிறதா புத்திசாலித்தனம் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றதாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அடிக்கடி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே வஸ்திரங்கள் நல்லா கேட்டுங்க. உங்கள் வஸ்திரங்கள் வந்து தான தர்மம் பண்ணுறது மட்டும் இல்லை, இறை வழிபாடு பண்ணும்போது கூட அந்த வஸ்திரங்கள் வாங்கி கொடுத்தா கன்னிராசிகள் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், நான் சொன்ன பரிகாரத்துக்கு உண்டான தெய்வங்களாக இருக்கலாம். அவங்களுக்குலாம் உங்களால் முடிஞ்ச வஸ்திரங்கள் புதுசாக வாங்கி கொடுக்கலாம். நவகிரகத்துக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். பெரும்பாலும் உங்கள் ராசி புதன் இருப்பார், அவருக்கு வாங்கி கொடுக்கலாம். பெருமாளுக்கு வாங்கி கொடுக்கலாம், தாயாருக்கு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். வஸ்திரங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அங்கே உள்ள நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. அங்கே நடத்தக்கூடிய ஹோமங்கள்லாம் கலந்துட்டு வாங்க. அங்கே நடக்கக்கூடிய கூட்டு வழிபாடுகள், விளக்கு வழிபாடுகள், விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அதெல்லாமே நடந்துட்டு கலந்துக்குங்க. அதில் ஈடுபாடு பண்ணுங்கள். உங்கள் பங்கு அதில் கொண்டு போய் சேருங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு நான் நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு ஏற்படுத்திக்கணும். அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு மேன்மையாகும். அதையே நினச்சிட்டே இருக்கணும், அதே சிந்தனையாக இருக்கணும். வெளில போனாலும் எப்போ பேருமே அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுனா என்ன தெரியுமா, நம்ம அதை எப்பவுமே நினச்சிக்கிட்டு இருக்கா தான் அந்த இஷ்ட தெய்வ வழிபாடு சொல்லப்படும். அந்த நாமாவே சொல்லிகிட்டு இருக்கணும். கலியுகத்தில் வந்து இந்த நாமா தான், பக்தி தான் உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இறை நாமத்தை தான் சொல்லிட்டு வரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த கன்னிராசிக்காரங்கள் அந்த உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆவணி மாத பல உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்ன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி கன்னிராசி. காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாதம், அதாவது ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். கன்னிராசி நேயர்கள் வந்து பாருங்கள், புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. ஏன்னா புதனுடைய ராசி கன்னிராசி. கன்னிராசி நேயர்களுக்கு வந்து அந்த வியாபார தந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க கன்னிராசி நேயர்கள். ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரியாக இருப்பாங்க. ஒரு சில கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக இருப்பாங்க. ஆனால் புத்திசாலியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க, நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க. கன்னிராசி நேயர்களாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து அமைஞ்சிருவாங்க. நல்ல ஒரு ராசிங்க கன்னிராசிங்கிறது. நல்ல ஒரு ராசி, புதனுடைய ராசி. புத்திசாலித்தனம், அறிவு திறமை, அடுத்தவங்களை வழி நடத்துறது எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். நல்ல ஒரு ராசி கன்னிராசி. ஏன்னா காலபுருஷத்துப்படி 6ஆம் இடம் கன்னிராசி. விட்டு கொடுப்பாங்க, அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ராசி தான் இந்த கன்னிராசி. சரிங்களா? நண்பர்களுக்காக விட்டு கொடுப்பாங்க, தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுத்து வாழ்வாங்க கன்னிராசி நேர்கள். அதேமாதிரி இளமை தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள் 40-45 வயசெல்லாம் இருக்கும், ஆனால் பார்த்தா ஒரு 30-35 வயசு மாதிரி காமிச்சு கொடுக்கும். ஏன்னா கன்னிராசியோட இதே தன்மையே அப்படி தான். ஏன்னா புதன்கிறது இளமைக்கு உண்டான கிரகம். புதன் இருக்கிறதுலே நவகிரகங்களே இளமைக்கு உண்டான பிளானட்டே புதன் தான். இருக்கிறதுல பூமியோட சின்ன கிரகம், அதாவது பூமியோட சின்ன கிரகம்னா நவகிரகங்களே இருக்கிறதுல சின்ன கிரகமே புதன் தான். சின்னதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே சின்ன கிரகம் புதன். ஆனால் புதன் வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்குண்டான கிரகம், புத்திக்குண்டான கிரகம், திறமைக்குண்டான கிரகமே இந்த புதன் தான். அது மாதிரி வந்து அதே தான் வயசு கம்மியாக காமிச்சு கொடுக்கும் அவங்களுக்கு. இளமை தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா இளமையாக இருப்பாங்க, பார்க்குறக்கு அறிவாளியாக இருப்பாங்க, பயங்கர நாலேஜாக இருப்பாங்க, படிக்காத மேதைன்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். கன்னிராசி நேயர்கள் சொல்லணும்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த மாதம், இந்த ஆவணி மாதம் உங்களோட வாழ்க்கை, கன்னிராசி நேயர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? லைஃப் மாறுமா மாறாதா? இல்லை கஷ்டம் தான் படுவீங்களா? இல்லை வாழ்க்கை எப்போ நல்லாயிருக்கும்? எல்லாமே பார்க்கலாம். இந்த மாதம் ஒரு சில கிரகங்கள் மாறுறதுனால ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. இந்த மாதம் நல்லா இருக்க பயன்படுத்திக்கங்க. பிறந்த ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிடலாம். நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இந்த மாதம் இருக்க போகிறீங்க, வாழ போகிறீங்க. உங்கள் ராசியில் கேது இருக்காருங்க, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குது. அருமையான ஒரு அமைப்பு உங்களுக்கு. கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது. ராசி குரு பார்க்குறார். ராசிநாதன் புதன் எங்கே இருக்கார்? உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில்
கடக ராசியில் இருக்காங்க. அப்புறம் 12ஆம் இடமான விரைஸ்தானத்துக்கு இந்த ஆவணி மாதம் 19ஆம் தேதி உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார்கள். செலவு இருக்குங்க, இந்த மாதம் சுப செலவு இருக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் லாபம் கிடைக்கும். 19ஆம் தேதி ஆவணி மாதம் 19, அதாவது பார்த்திங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி விரயங்கள் இருக்கும். ஏதோ நினச்சிருப்பீங்க, ஒரு நிலம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஒரு இடம் வாங்கி போகணுன்னு நினச்சிருப்பீங்க, வாகனத்தை மாற்றலான்னு நினச்சிருப்பீங்க, இல்லை வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏதோ ஒன்று டிவி, ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஏசி வாங்கணும், ஏசி மாற்றணும், இந்த மாதிரி ஏதோ ஒன்று நினச்சிருந்துருப்பீங்க. அதெல்லாமே நடக்கும் இந்த மாதம். விரயங்கள், சுப விரயங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். பாகிஸ்தானத்தில் குரு இருக்காங்க. அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டி தரப்போகுதுன்னு அர்த்தம். வேலை இல்லாமல் இருக்கீங்களா, இந்த மாதம் வேலை கிடைக்கும். சொந்த தொழிலில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கீங்களா, சொந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம். சரிங்களா, விரயமும் இருக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் லாபங்கள் கிடைச்சிருங்க. ஆரம்ப பகுதி கொஞ்சம் லாபம் வரும், பணம் வரும். சரிங்களா, பணம் வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். 19ஆம் தேதிக்கு அப்புறம் செலவு இருக்கும் உங்களுக்கு. ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் விரயமும் உங்களுக்கு இருக்கும். அது நல்ல விரயமாக தான் இருக்குங்க. அதனால் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஒரு ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஆவணி மாதம் 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நீச்ச நிலையில் இருக்கார், குருவோட பார்வையில் இருக்கார். 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கார், நீச்சமாக தான் இருக்காருங்க, குருவோட பார்வையில் இருக்காருங்க. சமாளிப்பீங்க, பணம் வரும். சரிங்களா, அதனால் கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் கெட்டு போய் உங்களுக்கு கேதுவோடு இருந்தாலும் கூட உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால பணம் வரக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான். உங்களுக்கு 2ஆம் இடத்துல எந்த ஒரு பாவகிரகத்தோட தொடர்பு கிடையாதுங்க. குடும்பத்திலேருந்து வந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகும் இந்த மாதம். குரு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. செவ்வாய் குரு சேர்ந்தாலே குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. அந்த குருமங்கள யோகத்தில் இருக்கிறனால இந்த மாதம் அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. வாகன யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அம்மா மூலமாக சில உதவி கிடைக்கும். தாய் வழி பூர்வீகத்து கைக்கூடி வர்றது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அந்நிய மத மொழி பேசக்கூடிய அந்த நபர்களோட பழக்க வழக்கங்கள் ஏற்படும். உங்களுக்கு அந்நிய நபர்களோட உதவி கிடைக்கும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும் இந்த மாதம். அதெல்லாம் டவுட்டே வேண்டாம். பெற்றோரோட சம்மதம் கிடைக்கும். லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு பெற்றோரோட சம்மதம் இந்த மாதம் பரிபூர்ணமாக கிடைக்க போது. அற்புதமாக இருக்குங்க இந்த மாதம். 6ஆம் இடத்துல சனி இருக்கார். 6ஆம் இடத்துல சனி இருந்தாலே கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, இந்த மாதிரி எதிர்ப்புகள் இல்லாமல் பண்ணுவார். சனியோட வேலையே அதுதான். 6ஆம் இடத்துல இருந்தால் வருஷக்கணக்காக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்குங்க சார், மன உளைச்சலாக போயிட்டுருக்கு, எங்களுக்கு நிம்மதியே கிடையாது, ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்ருக்கோம், வாழ்க்கையே போராட்டமாக போயிட்டுருக்கு, எங்களுக்கு சொந்தக்காரங்க எதிரியே இருக்காங்க, கூட பிறந்தவங்களே எதிரியே இருக்காங்க, ஏங்க இத்தனை வருஷம் பழகின நண்பரே எதிரியாக இருக்காங்க, வம்பு வழக்கு பிரச்சனை, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. நல்லா இருக்குது இந்த மாதம். நல்ல வேலையும் கிடச்சிரும். 6ல் சனி இருந்தாலும் பாருங்கள், பழைய வேலையை விட்டு புது வேலையை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிரும். ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கார். என்னம்மா சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும். ஆனால் ராசி குரு பார்க்குறாங்க, உங்களால் சமாளிக்க முடியும். சின்ன சின்ன மனக்குழப்பம், இதுவா அது பண்ணலாமா இது பண்ணலாமா ஒரு யோசனை இருக்கும். அதை யோசிச்சு அதுக்கப்புறம் தெளிவடைவீங்க. ஏன்னா ராசிநாதன் வக்ரமாக இருக்கார், ராசி குரு பார்க்குறார். இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா, புதன் வக்ரமாக இருக்கிறனால அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு தோஷம்னு சொல்லிட முடியாது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது, பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துக்கு இந்த மாதம் வரனால ஆவணி மாதம் 19ஆம் தேதியில் சுப விரயங்கள் இருக்கும். ஆவணி 19ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். உங்களுக்கு பண வரவு, பொருள் வரவு, ஒரு பொருள் வாங்கி போடுறது, அதேமாதிரி வேலைக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, தொழிலில் விரிவாக்கம் செய்கிறது, டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, கோச்சார கிரகநிலையே உங்களுக்கு பெருசாக எது கெட்டு போலிங்க. உங்களுக்கு இப்போ வான்மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை, அதாவது இந்த ஆவணி மாதத்துக்கு உண்டான கிரகநிலைக்கு எது கெட்டு போகலை, உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. பெரிய சோதனையோ கஷ்டங்களோ பிரச்சனைகளோ உங்களுக்கு வராது. சரிங்களா, அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த ஆவணி மாதம் கன்னிராசினியர்களோட வாழ்க்கை பிரகாசிக்க போகுது. நல்லா இருக்க போகிறீங்க. கடனில் இருந்த அந்த கடன் தொல்லை, அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். வேலை இல்லாமல் இருக்கவங்க, சும்மா இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமணத்துக்கு உண்டான முயற்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ்
நடக்கக்கூடிய இந்த வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? அதுக்குண்டான முன்னேற்பாடு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. நல்ல மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.